Hi friends, welcome to Aari Creatives. இன்னைக்கு நம்ம வீடியோல மேட் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கெல்லாம் எல்லாரும் நிறையவே சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம வீடியோவை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க மேட் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். மேட் ஃபில்லிங் ஸ்டிச் போடுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்கொயரை வந்து நம்ம இந்த மாதிரி ஈவனாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம டிவைட் பண்ணிக்க போகிறோம். ஒரு ஹாஃப் சென்டிமீட்டர், நான் 4 சென்டிமீட்டருக்கு வந்து இந்த ஸ்கொயர் போட்டிருக்கேன். அதை வந்து ஹாஃபாக பிரித்து ஒரு ஹாஃப் சென்டிமீட்டருக்கு வந்து நான் இந்த மாதிரி ஹரிசாண்டலாக லைன்ஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த ஸ்கொயரை வந்து நம்ம இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கோம். இந்த ஸ்ட்ரெயிட் லைனை வந்து நம்ம ஹாஃப் சென்டிமீட்டருக்கு வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த சைடு வந்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம மொத்தமாக டிவைட் பண்ணிட முடியாது. ஸோ ஒரு லைனுக்குமே வந்து நம்ம இந்த மாதிரி டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லைனை இப்படி டிவைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் லைன் நம்ம டிவைட் பண்ணுறதுக்கு இந்த 2 லைனுக்கும் மிடில் வந்து நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ இந்த 2 லைனுக்கும் மிடில், இந்த 2 லைனுக்கும் மிடில். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு மேட் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அதாவது பாய் மாதிரி. எல்லா லைன்ஸ்லையுமே வந்து இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. லைன்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். இந்த மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சை வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் தான் போட போகிறோம். இந்த 2 கலர் காம்பினேஷனில் தான் வந்து நம்ம போட போகிறோம். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சில்க் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் டுலிப் பிராண்டில் 13 நம்பர் நீடில் எடுத்திருக்கேன். டபுள் ஸ்ட்ராண்ட் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஃபர்ஸ்ட் லைனில் வந்து மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். டபுள் ஸ்ட்ராண்ட் சில்க் த்ரெட் எடுத்திருக்கோம். நம்ம எங்கே அந்த லைன் போட்டிருக்கோமோ அந்த லைன் வரைக்கும் லாங்காக வந்து ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். ஸோ அதே மாதிரி அடுத்த லைன். ஸோ அந்த லைனை வந்து நம்ம கணக்கு வச்சு நம்ம இங்கே செயின் ஸ்டிச் வந்து லென்த்தி ஸ்டிச் போடுறோம். எங்கே முடியுதோ அந்த இடத்துல குட்டியாக வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே வந்து நம்ம த்ரெட்டோட டைரெக்ஷனை வந்து திருப்பி மேல் நோக்கி வந்து சேம் அதே லைனில் வந்து நம்ம லென்த்தி செயின் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுகிட்டே போகிறோம். ஃபர்ஸ்ட் லைனில் வந்து நம்ம எந்த இடத்துலலாம் பஞ்ச் பண்ணமோ சேம் அதே அதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம பஞ்ச் பண்ணிக்க போகிறோம். இங்கே மேலே முடிஞ்சோடனே குட்டியாக வந்து ஒரு லாக் ஸ்டிச். லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணி செயின் ஸ்டிச்சை மறுபடியும் கீழ் நோக்கி கொண்டு வர போகிறோம். இதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸஸ் எல்லாத்துலேயுமே வந்து சேம் இதே கலர் த்ரெட்டை வச்சு வந்து நம்ம ஃபில் பண்ணிக்க போகிறோம். இந்த லைன் வந்தோடனே இங்கே நான் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட மறந்துடாதீங்க. நம்ம ஏற்கனவே எந்த இடத்துல பஞ்ச் பண்ணோமோ சேம் அதே லைன்லேயே வந்து பஞ்ச் பண்ணி எடுக்க போகிறோம். பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் சில்க் த்ரெட் வந்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மெதுவாக போடுங்க. மேலே வந்து லாக் பண்ணியிருக்கோம்.
அதே மாதிரி மறுபடியும் எந்த இடத்துல நம்ம பஞ்ச் பண்ணோமோ அதே இடத்துல லாங்கான செயின் ஸ்டிச் போட்டு இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து ஒரு டைரெக்ஷன் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வரும். அதே வந்து நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் போடையில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த பாக்ஸ் வந்து இந்த கலர் வந்து நம்ம போட்டு முடிச்சிட்டோம். அடுத்த பாக்ஸில் வந்து நம்ம வேறு கலர் தான் போட போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். என் நாட் எப்படி போடுறதுன்றது தான் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே வந்து நம்ம நெக்ஸ்ட் கலர் வந்து போட போகிறோம். இப்போது நெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம எடுத்துக்குவோம். நான் இதுக்கு வந்து க்ரீன் கலர் டபுள் ஸ்ட்ராண்டில் வந்து சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இங்கேருந்து நம்ம எங்கே லைன் போட்டிருக்கோமோ அந்த லைன் மேலேயே வந்து மறுபடியும் சேம் அதே மாதிரி லாங் வந்து செயின் ஸ்டிச் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ நம்ம லைன்ஸ் ட்ரா பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த லைனையே வந்து நம்ம லாங்காக வந்து செயின் ஸ்டிச் போடுறோம். எந்த இடத்துல முடிக்கிறோமோ அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே வந்து டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணி மறுபடியும் மேல் நோக்கி அதுக்கு பக்கத்துலேயே வந்து லாங் செயின் ஸ்டிச்சில் வந்து நம்ம அப்படியே ஃபில் பண்ணிகிட்டே வரோம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணோமோ சேம் அதே மாதிரி வந்து இதையுமே வந்து ஃபில் பண்ண போகிறோம். முடிகிற இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போட கண்டிப்பாக மறந்துடாதீங்க. பிகினர்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாகவே போடுங்க. ஏன்னா சில்க் த்ரெட் வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மெதுவாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். முடிகிற இடத்துல லாக் ஸ்டிச் போட மறக்காதீங்க. ஸோ அப்படியே வந்து டைரெக்ஷனை திருப்பி நம்ம மறுபடியும் மேல் நோக்கி வந்து போடுறோம். ஸோ இதுதான் வந்து மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சுங்க. ஒரு பாக்ஸில் வந்து நம்ம ப்ளூ கலர் கொடுக்குறோம், இன்னொரு பாக்ஸில் வந்து க்ரீன் கலர் கொடுக்குறோம். இந்த ஸ்டிச் இந்த பாக்ஸும் அடுத்த பாக்ஸும் வந்து நமக்கு ஒரு செங்கல் வரிசை அடுக்கின மாதிரியான ஆல்டர்னேட்டிவ் பாக்ஸஸாக வந்து நம்மளுக்கு வரும். இது ஃபுல்லாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ எல்லா பாக்ஸஸ்க்குமே வந்து நான் த்ரெட் வந்து ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அவுட்லைனில் வந்து 2 லைன்ஸ் வந்து ஜரி த்ரெட் கொடுத்துருக்கேன். இந்த ஜரி த்ரெட்டுக்கு பதிலாக நம்ம பீட்ஸ் கூட கொடுத்து நம்ம அவுட்லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த மேட் ஃபில்லிங் ஸ்டிச் நம்மளுக்கு எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபில்லிங் ஸ்டிச்சாக வந்து இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு பீகாக்கில், மேங்கோவில், அதே மாதிரி ஃப்ளவர்ஸில் கூட வந்து நம்ம இந்த மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சை வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மற்ற ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணுறத விட இந்த ஸ்டிச் போட்டு நம்ம ஒரு ஃபில்லிங் ஒரு மேங்கோவோ இல்லை பீகாக்கோ ஃபில் பண்ணையில் வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து இன்னுமே வந்து ரிச்சாக காட்டும்.
இந்த மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே வந்து நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதே ஒரு திலகம் ஷேப் இல்லை ஒரு மாங்காய் ஷேப்பில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அது ஒரு ப்ராடான ஒரு அகலமான டிசைனில் நம்ம இந்த ஃபில்லிங் ஸ்டிச் போடுறோம் அப்படின்னா நம்ம கார்னர்லேருந்தோ எங்கேருந்து வேணால் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு குறுகலான மேங்கோ ஷேப் திலகம் ஷேப்பில் நம்ம இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் எப்போவுமே சென்டர்லேருந்து இந்த ஸ்டிச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா தான் 2 பக்கமுமே வந்து நம்மளுக்கு ஈவனாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒரு சின்ன டிப்போட முடிச்சுக்கிறேன். எல்லோரும் வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.